Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு உலகத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள் தற்போது நடந்தேறி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை நிச்சயமாக இறைவன் மேன்மைப்படுத்துவான். அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நபிகளார் கூறியது உங்களுக்கு தெரியும். ஆகவே நொந்து போன அந்த பிரார்த்தனை இறைவன் திரைமறைவின்றி அதனை ஏற்றுக்கொள்ளுவான். உரியவருக்கு உரிய நீதியும் உரியவனுக்கு உரிய தண்டனையும் அவன் மரணிக்க முன்பு அவனுக்கு கிடைக்க பெறும் என்பது நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் படித்திருக்கின்றோம். இந்த வகையில அநியாயம் செய்பவனுக்கு அநியாயம் தான் முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில உலகத்தில் யாருமே கேட்க பார்க்க இல்லாத ஒரு பூமியாக நாம காசாவை பார்க்கிறோம். இந்த காசாவில் மாத்திரமா இந்த அரபு மத்திய கிழக்கு சிரியா, ஜோர்தான், லெபனான் மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் அவிழ்க்கப்பட்டிருந்தாலும் அவற்றை சர்வதேச நீதிமன்றங்களாலோ ஐக்கிய நாடுகள் சபையினாலோ கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த உலக வல்லரசுகளும் அந்த வல்லரசுகளுடைய கடிநாய்களும் உருவாக்கி கொண்டது. அதுல வெளிப்படையாகவே மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்க முடியாது அந்த அளவு கடுமையான கொலைக்களம் இன்று காசாவில் நடந்து வரதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காசாவில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு தன்னால ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஐக்கிய நாட்டு சபை செயலாளரே காசாவுக்கு வெளியில நின்று கொண்டு, அதாவது ரஃபாக்கு முன்னுக்கு இருந்து மீடியாக்களை கூப்பிட்டு நீங்க தான் என்னாவது செய்யணும், எங்களால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி மிக கவலையா சொல்லி போன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது மாத்திரமல்ல, இந்த ஐரோப்பிய நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்புகள் மலையளவு உயர்ந்து விட்டது. இவ்வாறான ஒரு நிலை உலகம் அடைந்த போதுதான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு, ஒரு பொய்யான நாடகத்தை காசாவில் எழுதிக்கிறார். அது என்ன நாடகம்? 21 அம்சம் கொண்ட சமாதானம் என்ற பெயர்ல கொஞ்சம் கொஞ்சமா காசாவை ஆக்கிரமிக்கிறதும் அங்குள்ளவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வருவதும் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த சமாதானம் என்ற பெயர் ஒன்று, அதாவது 21 அம்ச சமாதானம் வாரத்துக்கு முன்னால ஈரான் என்ன செஞ்சது, சுமார் 2 வார யுத்தம் ஒன்றை இஸ்ரேல் மீது அதிரடியாக செய்தது. பள்ளத்த அடி இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்ட பின்னர் இப்படி ஒரு அடியை இஸ்ரேல் வாங்கினதே கிடையாது, எந்த ஒரு நாடும் செய்ததும் கிடையாது. ஆனால் இந்த அடியை பார்த்து இந்த ஐரோப்பா அமெரிக்க மக்கள் எல்லாம் வாய்மூடித்தான் இருந்தார்கள். இஸ்ரேலுக்கு அடி விழுவதை பார்த்து இந்த ஐரோப்பா அமெரிக்க மக்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நக்கலாக நையாண்டியாக போட்டார்கள். காரணம், இந்த இஸ்ரேல் செய்யும் அநியாயங்களினால் ஏற்பட்ட வெறுப்பு. இதனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது சொன்னா, அந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கும் போது தான் புரிஞ்சது, இஸ்ரேல் நல்லா வாங்கி கட்டட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடை தான் சமூக வலைத்தளங்களூடாக வெளியாக்கினார்கள். முஸ்லிம்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்தோடு, அதாவது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தோடு இந்த காசாவுடைய முற்றுகை உடைந்து காசாவுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்று நினைச்சாங்க. ஆனால் நினைத்ததுக்கு மாற்றமாக நடந்தது. ஈரான் தன்னை இஸ்ரேல் தாக்கினான் என்பதற்காக சுமார் 2 வாரமாக அதிரடியான ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு பின்னர் என்ன செய்யறாங்க, அமைதிக்கு வராங்க. காசா விடயத்தை முன்வைத்து அவங்க தீர்வுக்கு வரையில்லை. இதனால் உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கும் இது ஏமாற்றமாக தான் முடிந்தது. அதனை தொடர்ந்து தான் இப்ப இந்த நாடகம், என்ன நாடகம், சமாதானம், 21 அம்ச சமாதானம். இது ஒரு முற்றுமுழுதாக பெரிய டிராமா என்பது தெரியும். இந்த டிராமாவை பயன்படுத்தி மேற்கு கரையிலும் காசாவிலும் நடக்கும் அநியாயங்களை நாளாந்தம் கேட்டு கேட்டு எமது உள்ளம் கனமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இறைவன் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடன் இருக்கிறான். இந்த வகையிலே இந்த அநீதிக்கு எங்கேயாவது இருந்து இந்த மக்களுக்கு இறைவனுடைய உதவி வரும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்பி இருந்தார்கள். பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அப்படி ஒரு உதவி மிக அண்மையில் அவர்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான அறிகுறிகள் தென்படுகிறது. இப்போது இந்த அநியாயம் செய்பவன் அநியாயம் செய்து செய்து அவனது உள்ளங்கள் எல்லாம் இந்த காசா மக்களும் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனர்களும் ஒரு மனிதர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் சிலைகள், கல்லுகள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறானோ தெரியல. வேண்டிய அநியாயங்களை வேண்டிய வடிவில வடிவமைச்சு கொண்டிருக்கிறான். இந்த வகையிலே சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் யுத்தம் நடக்குது. இந்த வெனிசுலாவுக்காக கை கொடுக்க ரஷ்யாவும் சீனாவும் வரும் என்று வெனிசுலா ஜனாதிபதி நம்பி இருந்தார். ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் இந்த விடயத்தில், அதாவது வெனிசுலா விடயத்தில் காலை பின்ன வைத்தது. ஆனால் அமெரிக்காவினால் பாதிக்கப்பட்ட நேரடி நாடான ஈரான் என்னை போலவே பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு நான் தோள் கொடுக்க தயார் என்று அறிவித்திருந்த செய்தியை நாங்கள் இதற்கு முன்னைய பதிவில் வெளியிட்டிருந்தோம். இதை பார்த்த அமெரிக்க நிர்வாகம் ஆடி போய்விட்டது என்று சொல்லலாம். இப்போது வெனிசுலாவை தாக்குவது பற்றி பல முறை சிந்திக்கின்றார்கள். இது பற்றியெல்லாம் எனது முன்னைய வீடியோக்களில் நான் பேசியிருக்கின்றேன். இந்த வகையில் வெனிசுலாவை தாக்குவதற்கு முன் யாரை தாக்க வேண்டும், யாரை நசுக்க வேண்டும் என்ற லிஸ்டில் தற்போது ஈரான் அமெரிக்காவின் பார்வையில் முதலிடத்தில் வந்துவிட்டது. இதுதான் சந்தர்ப்பம்.
எப்படியாவது ஈரானுக்கு அடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உள்நோக்கம் வைத்திருக்கும் இஸ்ரேலும் சந்தர்ப்பத்தை பார்த்து திடீர்னு எழும்பி விட்டாங்க. இப்போது அது எப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார் நெத்தனியாகு. எப்படி எச்சரிக்கை? இனி அமெரிக்கா கவனமா இருக்கணும் என்று சொன்னா, மிக பயங்கரமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாம் ஈரான் தயாரித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு மாதத்தில் 3000க்கு மேல ஈரான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றான். அடுத்தது இஸ்ரேலுக்கு இதோ இல்லையோ ஈரான் இருக்காது என்ற மாதிரி நெத்தனியாகு தற்போது விடயத்தை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைய செய்தி ஊடகங்கள் அடுத்து பார்க்கும் போது, அது சமூக வலைத்தளமா இருக்கலாம் அல்லது இஸ்ரேலுடைய மற்றும் அரபிய செய்தி தளங்களாக இருக்கலாம், எல்லாமே பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய போர் ஒன்று மூலப்போகுது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மறுபடியும் போர். இவற்றில் பங்காளிகளாக வருவார்களாக அமெரிக்கா போன்ற தலைப்புகளில் இன்று செய்திகள் விவாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பதை நாங்கள் காணலாம். இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு தோன்றுவது என்ன தெரியுமா? மீன் வலைக்கு வருவது, எலி பொறுக்கி வருவது, சென்ற முறை பொறுக்கி வந்து அற உயிர்ல தப்பி போனது. அநேகமாக இப்போது முழு எலிகளும் பொறுக்கி இறைவன் வர செய்கிறான் என்பதை எமது உள்ளம் சொல்கிறது. நான் என்ன சொல்றேன் என்று சொல்லி உங்களுக்கு புரிந்திருக்கும். சுருக்கமாக சொன்னா, அநீதி இழைத்தவர்களின் பிரார்த்தனை வீணாகவில்லை. இந்த வகையிலே சகோதரர்களே, மத்திய கிழக்கில் தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான பதட்டம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாக சகல ஊடகங்களும் பேசுகிறது. இந்த வகையிலே அரபிய ஊடகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இஸ்ரேலிய அரசின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் சில காட்சிகளை வெளியிட்டன. அவை பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை செய்த காட்சி. அதாவது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை செய்ததாம். ஆகவே இந்த மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பார்த்து இஸ்ரேல் கொதிக்கிறதாக குறிப்பிடுகிறது. ஆனால் ஈரானோ இதற்கு எந்த பதிலும் ஆரம்பத்தில் வழங்கவில்லையாம். இதே நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள எக்ஸியோஸ் செய்தித்தளம் கீழ்வருமாறு குறிப்பிடுகிறது. அதாவது கடந்த வாரம் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தை இஸ்ரேல் அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்களாம். அதாவது ஈரான் புரட்சிகர படை மிக பயங்கரமான ஏவுகணை பயிற்சிகளை தற்போது நடத்தி வருகிறது. அவர்களின் நடவடிக்கை தற்போது அசாதாரணமாக உள்ளது என்று இஸ்ரேல் அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு அலர்ட் ஆயிருங்க என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்ததாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த செய்திகள் எல்லாம் மொத்தமாக வந்த பிறகு தற்போது ஈரான் சொல்லிக்குது, இஸ்ரேலோட பாணிலேயே சொல்லிக்குது. இஸ்ரேல் ஒன்னு செஞ்சு போட்டு செய்யல என்று சொல்லுவானே, அல்ல அது அப்படி இல்லை இப்படித்தான் சொல்லுவானே, அது போலவே ஒரு விடையை நையாண்டியாக ஈரான் அறிவித்து விட்டது. அது எப்படின்னு சொன்னா, நாங்க பாலிஸ்டிக் ஏவுகணை பயிற்சிகளை செய்யவும் இல்லை, சோதனை செய்யவும் இல்லை. நீங்க பார்த்த அந்த வானத்தில் உள்ள வெள்ளை நிற கோடு, அது பேசஞ்சர்ஸ் விமானம் 2 போனதுட கோடு தான் இப்படி விளங்குது அப்படின்ட்டு ஈரான் இஸ்ரேலுக்கு வலிற மாதிரி பதில் வழங்கிட்டாங்க. உண்மையிலேயே மிக கடுமையான ராணுவ பயிற்சிகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை பயிற்சிகளை செய்து வருவதாக பல்வேறு ஊடகங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லிவிட்டது. ஏன் ஐரோப்பாவுடைய பல செய்தி நிறுவனங்களோட சேட்டலைட் பிக்சர் எல்லாம் ஈரான் படுபயங்கரமான ஒரு ஆயத்தம் செய்வதை எடுத்து காட்டுகிறது. இது எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் என்று ஈரானுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரேல் சொன்ன கதைக்கு இஸ்ரேலுக்கு நையாண்டி செய்தது போல பதிலை வழங்கிக்கிறாங்க ஈரான். இதனைத் தொடர்ந்து இன்று இஸ்ரேல் அறிவித்ததாக அரபிய செய்தி குறிப்பிடுகிறது. நாங்கள் இப்போது எமது நாட்டிலிருந்து தேவைப்படும் இடமெல்லாம் தாக்குவோம், தூரத்தில் இருக்கும் நாட்டையும் தாக்குவோம் என்று ஈரானை நோக்கி குறிப்பிட்டுவிட்டு, ஈரானுக்கு எதிரான நடக்க போகிற இந்த போர் வரலாற்றில் நீண்ட காலமாக நடக்க போற ஒரு போராக இருக்கும் என்றும் இஸ்ரேல் குறிப்பிட்டதாக இந்த அரபிய செய்தி குறிப்பிடுகிறது. இதற்கிடையில் இஸ்ரேலிய ஊடகங்கள் கீழ்வருமாறு செய்தியை வெளியிடுகிறது. அதாவது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் குறித்து முழுமையான உளவு தகவல்கள், அதாவது இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அறிக்கைகளை தற்போது தயார் செய்து விட்டார். அதனை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கையளித்து ஈரானுக்கு நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக நேரடியாகவே அமெரிக்காவில் சென்று பேச்சுவார்த்தை நடத்த செல்ல போகிறார். அடுத்த வாரம் அநேகமாக செல்லுவார் என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதுல இப்போது அமெரிக்க அதிபரை சந்தித்து இஸ்ரேல் பேச போற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, குறைந்தபட்சம் அமெரிக்காவுடைய உதவி, ராணுவ உதவி எங்களுக்கு வேண்டும். அதாவது ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு குறைஞ்சது உங்களோட ராணுவத்துல ஒரு பகுதி உதவியாவது வேணும். அப்படி இல்லாட்டி ஈரான் மீது பெரிய அளவிலான விமான தாக்குதல் செய்வதற்கு நீங்க எங்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துதான் இஸ்ரேல் பிரதமர் தற்போது அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தயாராகி வருகிறார் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஆனால் சில ஊடகங்கள், அதாவது இஸ்ரேலிய ஊடகங்கள் இதை பற்றி பேசிக்குது. ட்ரம்ப் பெரியதொரு பதற்றத்தை தற்போது மத்திய கிழக்கில் ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆகவே அமெரிக்கா விமானங்கள் ஈரான் மீது குண்டு வீசுவதற்கான ஒப்புதலை அமெரிக்கா ஜனாதிபதி அளிப்பாரா என்ற ஒரு சந்தேகம் உள்ளதாக இங்கு குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தற்போது இந்த ஈரான் விஷயத்தில் பதட்டமாக முழங்கி வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு போறாரு, அதுவும் ஈரானை பற்றிய முழு ரிப்போர்ட்டோட போறாரு, அமெரிக்காவோட முழு உதவியோட ஈரானுக்கு அடிக்க போறாரு. ஆகவே இப்ப அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுமா என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கும் போது தற்போது ஈரான் வாயை துறந்துள்ளது. அதாவது ஈரானுடைய ராணுவ திறன் சம்பந்தமாக ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சகத்தின் பேச்சாளர் குறிப்பிடும் போது, எங்கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் எல்லாம் இன்னொரு நாட்டை தாக்குவதற்காக அல்ல, எமது நாடுகளை பாதுகாப்பதற்காக, எமது நாடுகளை அச்சுறுத்த வரும் நாடுகளுக்கு எதிராக எமது
நாட்டை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் உருவாக்கிக்கிறோம். அணு ஆயுத பேச்சுவார்த்தையில கூட எமது ஏவுகணை சம்பந்தமாக, அதாவது ஏவுகணை பரிசோதனை, ஏவுகணை உற்பத்தி சம்பந்தமாக எந்த நாட்டுடனும் எந்த மேசையிலிருந்தும் நாங்கள் பேச முன்வர மாட்டோம், பேச தயாராகவும் இல்லை. ஏவுகணை என்பது நம்ம நாட்டுடைய தற்பாதுகாப்பு கருவிகள். ஆகவே நாம பரிசோதனை செய்யறோம், பயிற்சி செய்யறோம், இது சம்பந்தமாக எந்த நாடும் நமது நாட்டு விடயத்தில் தலையிட முடியாது என்று ஈரானுடைய வெளிநாட்டு ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகிறார். அதனைத் தொடர்ந்து ஈரானுடைய தலைமை ராணுவ தளபதி அமீர் ஹதாமி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தற்போது இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். அதாவது எதிரின்னு சொன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த எதிரியுடைய சகல நகர்வுகளையும் நாங்க உன்னிப்பா அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை சீண்டுனா நீங்க மிக கடுமையாக அடி வாங்குவீங்க, எந்த தாக்குதலுக்கும் கடுமையாக பதிலளிக்கப்படும் என்று ஈரானுடைய ராணுவ தளபதி செய்தியை வெளியிட்டுள்ளதாக அரபிய ஊடகம் குறிப்பிடுகிறது. இது இவ்வாறு இருக்கலாம். தற்போது ஓன் என்கிற செய்தித்தளம் இவ்வாறு செய்தியை குறிப்பிடுவது, மீண்டும் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் திரண்டு வருகிறது. உயர்மட்ட ராணுவ சந்திப்புகள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வேகமாக நடைபெறுகிறது. ஈரானோ திடீரென்று தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது என்று இஸ்ரேல் கதை கூறுகிறது. ஆனால் இதை ஈரான் மறுக்கிறது. எங்களின் ஏவுகணை திட்டம் பாதுகாப்புக்காக மட்டுமே, அது பேச்சுவார்த்தைக்குரியதல்ல என்று செய்தியை குறிப்பிடுகிறது. மேலும் செய்தித்தளம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, இவ்வளவு நாளும் அவனமாக இருந்த 2 நாட்டுக்கு பின்னால மிகப்பெரிய வெடிப்பு நிகழப்போகிறது. ஈரானை தாக்குவதற்காக இஸ்ரேல் பலதரப்பட்ட யூகங்களை வெளியிட்டு ஈரானை அழிக்க தயாராகின்றதா? அமெரிக்காவுக்கு ஒரு ரகசிய தகவலை இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. அந்த தகவலில் குறிப்பிடப்பட்ட விடயம் ஈரானின் சமீபத்தில் நடத்திய ஏவுகணை பயிற்சிகள், அதன் அசாதாரண நடவடிக்கைகள் போன்ற ஆய்வுகளை அமெரிக்காவுக்கு கொடுத்து அனுப்பியுள்ளது. இந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்திப்பதற்காக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டிசம்பர் 29ஆம் தேதி அன்று அமெரிக்காவுக்கு செல்கிறார். அங்கு நேரடியாக சென்று டொனால்ட் ட்ரம்புடன் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் குறித்து முழுமையான தகவல்களை விளக்க உள்ளார். ஈரானுடைய ஏவுகணை சக்தி வேகமாக அதிகரித்து வருகிறது. இப்போது ஈரானை அழிக்கவில்லை என்றால் இனி எப்போதுமே ஈரானை தடுக்க முடியாது, இஸ்ரேல் அழிவது உறுதியாகிவிடும் என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி டொனால்ட் ட்ரம்புக்கு விளக்கம் செய்ய தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதாக இந்த செய்தி விளக்கம் அளிக்கின்றது. இந்த வகையில் சகோதரர்களே, தற்போது கிடைக்கப்பெறும் அனைத்து செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பதட்டமான சூழ்நிலை உருவாகிவிட்டது. மிக விரைவில் என்னமோ எங்கேயோ நடக்கப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். எலிகள் பொறிக்குள் வரட்டும்.